அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் சொல்லப்போகிற இந்த பதிவு மிகவும் உண்மையானது, மிகவும் சத்தியமானது. மிகவும் அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்போ எந்த நிலையிலையும் சொல்லலாம். இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நான். எப்போ உங்களுக்கு பயமாக இருக்கோ, எப்போ ஒரு நடுக்கமாக இருக்கோ, எப்போ ஒரு தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கோ, எப்போ உங்களுக்கு கட்டாயம் ஒரு துணை தேவை, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு தனிமையில் வாழ்கிறீங்களோ, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மனசில் வெவ்வேறு சிந்தனைகள் அந்த மாதிரிலாம் வரும் பொழுது, இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்தீங்கனாலே, அதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வலையும் உங்களை சுற்றி வந்துடும். எங்கே போனாலும் கிருஷ்ணன் உங்கள் கூடயே பின்னாடி வருவாருங்கிறது உண்மை. அந்த பாதுகாப்பு கவசம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் அது மனதில் மாற்றங்களை உண்டு பண்ணும், உங்களுக்கு தெரியாமையே உண்டு பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அந்த இதை நீங்களே அறிஞ்சிக்குவீங்க. அதனால் கட்டாயமாக ஒரு 3 முறையாவது இந்த ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கட்டாயமாக சொல்லுங்கள். அனைவரும் பயன்பெறுங்கள், அனுபவித்து பாருங்கள். நன்றி.